போலாம் போலாம். இந்த என்ன எடுத்தாலும் இது ரொம்ப குவாலிட்டி லோவாக தாங்க சார் இருக்கும். இருபத்தெட்டுலேருந்து ஒரு 6 34 டைமிங் எடுத்துறீங்க மாஸ்டர். 34 ஓடு அடி 40 எப்படி ஏ வீடியோ எடுத்து மாஸ்டர். கமான் மாஸ்டர் குரூப்ல போடப்படும். அப்படியே போடுவோம். ஐயோ கேட்ச் இது இவருக்கு பவர் இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னியில் டே 3. எம்டி ஸ்டொமக்கில் எப்போவுமே வெயிட் செக் பண்ணிக்காங்க. வாட்டர் கூட குடிச்சிட வேண்டாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு போய் டர்ஃபில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயிட் எவ்வளோங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகேவா? நேற்று வெயிட் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா 72.55 இருந்தது. நேற்று கொஞ்சம் வெளியில் சாப்பிட்டோம். மதியானம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே, பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. 72.30. ஆமாம், 72.30. நேற்று 72.55 இருந்தது. இன்றைக்கி 72.30 இருக்குதுங்க. சப்போஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு 30 டேஸ் இருக்குதுங்காட்டிக்கு நம்ம அடுத்தடுத்த டேஸில் இது பண்ணி கம்மி பண்ணிக்கலாங்க. ஓகே மக்களே, நீங்களும் கரெக்டாக டயட் இருங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வாட்டர் லெவல் கரெக்டாக எடுத்துக்காங்க. மினிமம் 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் எடுத்துக்காங்க. ஃப்ரூட்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 11:30லேருந்தும் அதுக்கப்புறம் 3:30க்கு எடுக்கிற ஃப்ரூட்ஸு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, இன்றைக்கி அடுத்தடுத்து நான் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். ஓகே மக்களே. ஆமாம், ஓகே, ஆமாம், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 பூரி எடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சப்பாத்தி எடுத்துக்காங்க. 2 பூரி, கொண்டக்கடலை, அதாவது வெள்ளை சுண்டல், சரிங்களா? வெள்ளை சுண்டல் வந்து சன்னா மசாலா இது பண்ணியிருக்கோம். அதாவது மசாலா போட்டு குழம்பு வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே மக்களே, நீங்களும் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி இல்லைன்னா 2 இட்லி அந்த மாதிரி எடுத்துக்காங்க. ரொம்ப பசிரும் ஒரு இட்லி எடுத்துக்காங்க. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க இப்போ, சரிங்களா? ஓகே ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் தாங்க எடுத்துக்க போகிறோம். மார்னிங் 11:30 ஆகட்டும், ஆஃப்டர்நூன் 3:30லேருந்து 4 o'clock ஆகட்டுங்க. நம்ம எடுத்துக்க போகிறது மார்னிங் ஒரு நெல்லிக்காய், ஆஃப்டர்நூன் ஒரு நெல்லிக்காய்ங்க. ஓகேவா? நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஜூஸ், அதாவது உங்களுக்கு கடித்து சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் ஜூஸ் எடுத்துக்காங்க. ஓகேங்களா? 2 நெல்லிக்காய் அப்படியே இது பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, நான் அப்படியே தான் கடிச்சு சாப்பிட போகிறேங்க. ஓகே ஓகே. ஃப்ரூட்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆப்பிள் சாப்பிடுங்க, வாட்டர்மெலன் சாப்பிடுங்க, இல்லைன்னா ஆரஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே பாப்பா. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் எடுத்துருக்கேங்க. ஓகேங்களா? காலையில் வச்சா அந்த கொண்டக்கடலை வெள்ளை சுண்டல் குழம்புங்க, அரசாணிக்காவும் அவரைக்காவும் போட்ட காய்ங்க. ப்ரோட்டீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக் எடுத்துருக்கோம். முழு ஹோல் எக் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது கார்போஹைட்ரேட்டுக்கு சாப்பாடு, ப்ரோட்டீனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டக்கடலையும் எடுத்துருக்கோம், முட்டையிலையும் எடுத்துருக்கோம். ஃபைபருக்கு பார்த்தீங்கன்னா இதில் காயிலையும் எடுத்துருக்கோம். ஓகே மக்களே, நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே, இது சாமி. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 3யோட நைட் டின்னர் பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி. ஓகேங்களா? 2 சப்பாத்தி தான் எடுத்துருக்கேன். அதுக்கு சட்னி எதுவும் எடுக்கலைங்க. பார்த்திங்கன்னா ஆயில் போட்டும் தாளிக்கலைங்க. தக்காளி, வெள்ளரிக்காய், ஆனியன் 3த்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சாலட் மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சே சாப்பிட்றலாம். ஏன்னா நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஃபுட்டும் எடுத்துக்க வேண்டாம், கலோரிஸ் ஜாஸ்தி ஆகிடும். சட்னி பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கல, ஏன்னா எனக்கு ஒருத்தனுக்கு தான் சப்பாத்திங்கிறங்காட்டிக்கு வேண்டான்ட்டேன். இதே வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஓகே ஓகே மக்களே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை
சிக்கன் மட்டன் சாப்பிடுவீங்க, அளவாக சாப்பிட்டுக்காங்க. எப்படி இருந்தாலும் அது 2 நாள் ஆகும். டியூஸ்டே வரைக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் போல் சாப்பிடுங்க, அப்புறம் வர நாட்கள் கம்மி பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற டயட் இது பண்ணியிருக்கேங்க. இதில் நீங்கள் மார்னிங் உங்களுக்கு அந்த நான் போட்டிருக்கிறது ஃபாலோ பண்ண முடியல, 2 இட்லி இல்லைன்னா 2 தோசை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மற்றபடி மற்றது எல்லாமே அது அந்த டைமுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 1 மந்தில் 5 கிலோ கம்மி பண்ணிடலாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பக்கத்தால் அந்த காய்கறிகள் ஃப்ரூட்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு மந்த்லி அதாவது வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் 3 டைம் எடுத்துக்காங்க. அதாவது வீக்லி பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா? ப்ரோட்டீன் நமக்கு கண்டிப்பாக தேவை. டெய்லி எக்கு சேர்த்திக்காங்க. ஓகேவா? மதியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா சாப்பாடோட இது பார்த்திங்கன்னா 100 கிராம் இல்லை 150 கிராம் இல்லாட்டி கடைசிக்கு 200 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. ஆனால் அதோட நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதனுடைய டபுள் மடங்கு காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்காங்க. ஒரு எக் எடுத்துக்காங்க, ஹோல் எக் எடுத்துக்காங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் எவ்வளோங்கிறத முதல்ல செக் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ கம்மி பண்ணணுங்கிறத பார்த்துக்காங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க நானும் வெயிட் லாஸில் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. நான் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் பார்த்திங்கன்னா நான் 169 இருக்கேன். அதில் 100 கிராம் 100 கழிச்சிட்டிங்கன்னா 69 கேஜிஸ் இருந்தால் போதும். இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோடய வயிறு கம்மி பண்ணணுங்கிறதுக்காக நான் 64 வரைக்கும் நான் கம்மி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதாவது 65. சரிங்களா? ஸோ நான் இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் 65 வரைக்கும் கம்மி பண்ணுவேன். ஸோ நீங்களும் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அது செக் பண்ணிக்காங்க. உங்கள் ஹைட் எவ்வளவோ அதுலேருந்து ஒரு 100 கழிச்சிட்டிங்கனாவே போதும். இப்போ 171 இருக்கீங்கன்னா 71 கேஜிஸ் இருந்தால் போதுங்க. ஓகேவா? அது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க மக்களே.